பிரமேக நோயாளிகளுக்கு அந்த ஆணுறுப்பு தொற்று இதெல்லாம் சரியாக போச்சுன்னா அவங்களுக்கு அது சரியா போயிடும். சுகரால் ஏற்பட்ட ஆண்மைக்கான மருந்து எடுக்கணும் அப்படின்னா முதல்ல சர்க்கரை நோயை சித்த மருத்துவத்துக்கு வந்து அதை கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். அப்போ சித்த மருத்துவத்தில் சர்க்கரையோட அளவை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆண்மைக்கான மருந்து எடுங்க வேலை செய்யும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஹியர் சர்க்கரையோட பேசுறேன். இந்த வீடியோ பற்றி எதுக்காக பார்த்தீங்கன்னா, சுகர் டயபெட்டிஸால எப்படி ஆண்மை குறைவு ஏற்படுது, உண்மையாலுமே டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஆண்மை குறைவுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டா அவங்க உடம்புல என்ன நடக்கும், உண்மையிலேயே டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஆண்மைக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டா வேலை செய்யுமா, இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த வீடியோ. சுகர் அதிகமானா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, அது கண்டிப்பா ரத்த நாளங்களை பாதிக்கும், நரம்பு மண்டலத்தை கண்டிப்பா பாதிக்கும். ஸோ பிளட் வெசல்ஸும் நர்வ்ஸும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆண்மை குறைவுக்கான விதையே அங்கதான் ஆரம்பிக்குது. பிரச்சனையே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அங்கதான் ஆரம்பிக்குது. அப்போ நல்லா பாருங்க, ஒரு ஆபாச படம் பார்க்குறோம், ஒரு பெண்ணை பார்த்த உடனே நமக்கு ஒரு செக்ஸ் வச்சுக்கங்கிற ஆர்வம் வருது அப்படின்னா மூளையிலிருந்து சிக்னல் போகும் கீழே இனப்பெருக்க உறுப்பு வரைக்கும். அது ஒரு பெரிய ஒரு சார்ட்டே இருக்கு. என்னுடைய மற்ற வீடியோக்கள் அதை பத்தி நான் தெளிவாக பேசியிருப்பேன். ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். மூளையிலேருந்து சுரக்கக்கூடிய டோபமைன் செரோட்டோனின் வந்து ஒவ்வொரு கிளாண்டா போய் மூளையில ஒவ்வொரு பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து எல்லா கிளாண்டுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம டெஸ்டோஸ்டெரான் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் சிக்னல் கொடுத்து நம்மளுடைய டெம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸுக்குள்ளேயே. அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் வந்து நல்லா பிளட்டை பம்ப் பண்ணி கொடுக்கும். பிளட் பம்ப் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆணுறுப்பு வந்து நல்லா தடிமன் ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சுகர் அதிகமாகறதுனால ரத்த நாளங்களும் நரம்புகளும் பலகீனப்படுறதுனால அங்க ரத்தம் அழுத்தம் வந்து நல்லா இதயம் வந்து நல்லா ரத்தத்தை அழுத்தம் பம்ப் பண்ணி கொடுத்தா கூட உங்க நரம்புகளுக்குள்ள ரத்தம் புகுந்து அது உங்களை வந்து ஆணுறுப்பு அடைஞ்சு அதை பெருக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நடக்காம போறதுக்கான அடிப்படை காரணமே இதுதான். ஸோ அதனாலதான் ஆண்மை பிரச்சனைங்கிறது சுகர் பேஷண்ட்டுக்கு ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம். சரி, அப்படி வந்து நீங்க நர்வ்ஸ் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறப்ப இது எப்படி ரெடி பண்றது அப்படின்னா, ரொம்ப 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 சிம்பிள். சர்க்கரையோட அளவை நீங்க கண்டிப்பா குறைச்சே ஆகணும். சர்க்கரையில 2 விதமான சர்க்கரை இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மதுமேகம், இன்னொன்று வந்து பிரமேகம். ஜெனட்டிக்கலாவோ சாப்பாட்டு பழக்கம் லைஃப் ஸ்டைல் மூலியமாகவோ நம்ம வர்றது மதுமேகம். மனைவியோட மாதவிடாய் நாட்கள்ல செக்ஸ் வச்சுக்கிறது, விலை மாதுகள் கிட்ட போயிட்டு ஆணுறுப்புல தொற்று ஏற்பட்டு அதன் மூலியமா சுகர் அதிகமாகிறது பிரமேகம். ஓகேங்களா? மதுமேக நோயாளிகள் வேற, பிரமேக நோயாளிகள் வேற. பிரமேக நோயாளிகளுக்கு அந்த ஆணுறுப்பு தொற்று இதெல்லாம் சரியா போச்சுன்னா அவங்களுக்கு அது சரியா போயிடும். மதுமேக நோயாளிகளுக்கு நம்ம சர்க்கரையோட அளவு வந்து குறைச்சோம் அப்படின்னா அது சரியா போயிடும். ஓகேங்களா? அப்போ சர்க்கரையோட அளவு வந்து ரொம்ப குறைச்சு அதுக்கப்புறம் ஆண்மைக்கான மருந்து எடுத்தா மட்டும்தான் அங்க வேலை செய்யும். சர்க்கரை கண்ட்ரோல்லே தான் சார் இருக்கு, ஆனா எனக்கு ஆண்மைக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டா வேலை செய்யல அப்படின்னா ரொம்ப சிம்பிளான காரணம். சுகர் நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து குணமாக்கக்கூடிய அந்த மருந்து பொருட்கள் இருக்கு இல்லையா, சும்மா நம்ம சாதாரணமாக வாங்குற அமுக்குறோம், நிலப்பனக்கிழங்கு, நீர்முள்ளி, இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டா சுகர் நோயாளிகளுக்கு ஆண்மை பிரச்சனை சரியாகாது. நீங்க 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு கேட்டா என்ன நடக்கும்னா இதை தான் கொடுப்பாங்க. இதால உங்களோட பிரச்சனையை சரி பண்ண முடியாது. சுகரால ஏற்பட்ட ஆண்மைக்கான மருந்து எடுக்கணும் அப்படின்னா முதல்ல சர்க்கரை நோயை சித்த மருத்துவத்துக்கு வந்து அதை கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் சுகரால இழந்த ஆண்மை, அங்க நரம்புகள்லாம் பலகீனப்பட்டிருக்கு இல்லையா, இந்த பலகீனப்பட்டதுக்கு வந்து நம்ம வந்து தனியா ஒரு மருத்துவம் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆண்மைக்கான மருந்து எடுத்தா மட்டும்தான் வேலை செய்யும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதான் அங்க 100% முழுமையான தீர்வு கிடைக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்க மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் இது சுகரே இருந்தாலும் கேட்கும் அப்படின்னு சொல்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் சக்சஸ் கிடைச்சிருக்கே ஒழிய பெரும்பான்மையான மக்கள் 100% ஏமாந்து தான் போறாங்க. ஸோ அதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா சாப்பிட்ற சாப்பாட்டே ஒழுங்கா எடுத்துக்க முடியாத உடலால எப்படி சாப்பிட்ற மருந்து உடம்ப எடுத்துக்க முடியும்? அப்போ சித்த மருத்துவத்துல சர்க்கரையோட அளவை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆண்மைக்கான மருந்து எடுங்க வேலை செய்யும். சுகரை வச்சுக்கிட்டே 1000 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு மருந்து வாங்கி சாப்பிட்டா ஒண்ணுமே வேலை செய்யாது. காசு தான் கரியா போகுமே ஒழிய மற்றபடி ஒன்றும் ஆகாது. எங்களுடைய மருத்துவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்க்கரையோட அளவு குறைக்கணும், HbA1c நார்மலுக்கு கொண்டு வரணும், 6.4 கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இழந்த நரம்புகளுக்கு வீரியம் அது இழந்திருக்கு இல்லையா, அதுக்கு முதல்ல நரம்பு மண்டலத்தை சரி பண்ணணும், பிளட் வெசல்ஸை ப்ராப்பர் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஆண்மைக்கான மருந்து கொடுக்கணும். இப்படி கொடுத்தாதான் அங்கே வேலை செய்யும், வேலை நடக்கும். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பகலவன் சித்த சிகிச்சை மையம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, அதாவது சேலத்துக்கு அருகாமையில் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடுல தான் வந்து என்னுடைய கிளினிக் இருக்கு. எங்களுடைய கிளினிக் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். வாரத்தில் எல்லா நாட்கள்லையுமே கிளினிக் உண்டு. நீங்கள் எப்போனாலும் வரலாம்.
பர்சனலாக என்ன மீட் பண்ணணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னா முன்கூட்டியே வந்து தகவல் தெரிஞ்சுக்குங்க. நான் அவைலபிள் இருக்குன்னா இல்லையாங்கிற தகவல் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எனக்கு 2 கிளினிக் இருக்குது. ஒன்று திருச்செங்கோட்டில், இன்னொன்று வந்து சென்னையில். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாரம் புதன்வியாழன், 4வது வாரம் புதன்வியாழன் நான் சென்னை வந்து வருவேன். ஸோ அங்கே என்ன மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்ன மீட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட மருந்தோட விலைகள் எல்லாமே ரொம்ப கூடுதலாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா தரமான பொருட்கள் எதுவுமே விலை குறைவில் கிடையாது. அதனால நாங்கள் தரமில்லாத பொருட்களை வாங்கி மருந்துகள் செய்யறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால எங்ககிட்ட தரமான பொருளாக வாங்கி மருந்து செஞ்சோம்னா தான் மருந்து வேலை செய்யறதுனால எங்ககிட்ட இந்த 1000 2000 கொடுங்க, இந்த விலை கம்மியில் இல்லையா, இதை விட விலை கம்மியில் இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு எங்ககிட்ட உண்மையாலுமே மருத்துவம் கிடையாது. ஸோ உங்களோட டைமை என்கிட்ட பேசி உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோயை முழுமையாக குணப்படுத்திட்டு தான் ஆண்மைக்கு நாங்கள் மருந்து கொடுப்போம். எடுத்த உடனே ஆண்மைக்கு நாங்கள் மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா வேலை செய்யாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா அடிப்படையில் இருக்கக்கூடிய நோயை நம்ம சரி பண்ணல, அதனால விளைவு இந்த மருந்து வேலை செய்ய விடாம பண்ணிடும். அதனால அதை சரி பண்ணிட்டு தான் இதை நம்ம வந்து இதுக்கான மருத்துவம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எங்ககிட்ட நீங்கள் மருத்துவம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும், டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும், டயட் கம்பல்சரி ஸ்ட்ரிக்ட் டயட் இருக்கும், இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள தோணுச்சுன்னா என் மேல நம்பிக்கை இருந்தால் மட்டும் டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. நான் வந்து எப்போ ஃப்ரீயா இருக்கணும், ஏன்னா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 500-1000 பேர் மெசேஜ் ஒரே நம்பருக்கு அனுப்புறாங்க. நான் வந்து அத்தனை பேருக்கும் ரிப்ளை பண்ணணும். அத்தனை பேர் சில பேர் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் சேட் பண்ண மட்டும் போதுன்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப சேட் பண்றவங்களுக்கு சேட்டிங்லையும், பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். நான் மருந்து வேலை செய்யணும், இங்க வர நேரில் கிட்டத்தட்ட ஹைதராபாத்ல இருந்து டெல்லியில இருந்து வந்து அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல திருநெல்வேலியில இருந்து சென்னையில இருந்துலாம் வந்து என்ன நேர்ல வந்து பார்க்கணுங்கிறதுக்காக வராங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க ஃபோன் பண்ணும்போது என்னால கண்டிப்பா ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கிருந்து அவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வரவங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஆனா ஃப்ரீயா இருந்தேன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட நான் வந்து பதில் கொடுப்பேன், பேசுவேன். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தரமான மருந்துகளுக்கு, தரமான மருத்துவத்துக்கு, சரியான மருத்துவத்துக்கு நாங்க வந்து கொடுக்க தயாரா இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்துல, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.